ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த பர்த்டே டெம்ப்ளேட்டை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் நெக்ஸ்ட் டுட்டோரியல் ஆக்ஷன் டுட்டோரியல் போடலான் இருக்கேன். அதில் உங்களோட யூடியூப் சேனல் லோகோ அப்படி இல்லைனா உங்களோட லோகோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இமெயில் அட்ரஸ் தரேன், அதுக்கு அனுப்பிடுங்க. அப்படி இல்லைனா உங்கள் நேம் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸும் நேமையும் கமெண்டில் டைப் பண்ணிடுங்க. இது ஃப்ரீ டெம்ப்ளேட் தான், கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எனக்கு ஆஃப்டர் எஃபெக்ட் தெரியாது, பேசிக்ஸ்லேருந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு தனியாக ஒரு டுட்டோரியல் போடுறேன். சரி, இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். தரக்கு பாருங்கள், பாய்னு ஒரு ப்ரீ கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன். பேபி 1 பேபி 2லாம் அது இன்னும் வேறு இமேஜ். இந்த இருக்குது பாயில் கிளிக் பண்ணால் அந்த பையன் ஃபோட்டோ வந்துடும். இதை எப்படி மாற்றுறதுன்னா, எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ்லாம் ட்ராக் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதில் எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை கீழே கிளிக் பண்ணிட்டு இந்த ஐ பட்டன் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சின்னமாக இருக்குது, அதை ஸ்கேல் பண்ணுறதுக்கு எஸ் அமுக்கலாம். அப்படி இல்லைனா இதில் போய்ட்டு ஸ்கேல் பெருசாக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 2 லேயர் இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மாற்றணும்னா இதில் ஃபைனல் பர்த்டே எஃபெக்டில் இது ஃபஸ்ட்டு லேயர், அதனால் அதில் போய்ட்டு ஓவர் லேன் இருக்குது பாருங்கள், அதை ஆஃப் பண்ணிங்கன்னா வராது. அப்படி இல்லைனா ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு தேவையான லெவலுக்கு இருக்கும். அடுத்தது இந்த பேபி 2 பேபி 3 இதில் போட்டு அதே மாதிரி தான் மாற்றிக்கலாம். இதையும் மாற்றி காட்டுறேன். இந்த பாருங்க இருக்குது, மாற்றிட்டு இப்போ திரும்ப பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், வந்துருச்சா? இதுவும் உங்களுக்கு சைஸ் கரெக்டாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா இதில் போயிட்டு ஸ்கேல் இருக்குது பாருங்கள், கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ அந்த பர்த்டே அந்த டெக்ஸ்டெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா இந்த இருக்குது பாருங்கள், இது ஹாப்பி பர்த்டேன்றது. அடுத்தது நான் இதுக்கு போய்க்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள், இதில் நான் சூர்யான்னு டைப் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் எது வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். நான் தி சன்செட்டுன்ற ஃபாண்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃப்ரீ டெம்ப்ளேட் ஆஃப்டர் எஃபெக்ட் டுட்டோரியல் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.